ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபெரிவா சரணம். அனைவருக்கும் இனிய வணக்கம். நாளை மாசி மதத்தில் வரக்கூடிய மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த சர்வ ஏகாதசி. இதனுடைய அதிசய ஆன்மீகங்களில் ரகசியங்களை பற்றி தான் நம்ம இந்த ஒரு வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிறோம். உங்களுடைய வாழ்க்கை முழுவதையும் மாற்றக்கூடிய ஒரு நாளாக நாளைய நாளானது நிச்சயமாக இருக்கும். இன்று நம்ம சொல்வதை நாளை நீங்க செய்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில இதுவரை இருந்த கஷ்டங்கள், தடைகள், கடன் பிரச்சனைகள், மனசோர்வு பிரச்சனைகள், துரதிருஷ்டங்கள், இது அனைத்தும் எல்லா விதமான செயல்களுக்கும் எல்லா விதமான பிரச்சனைகளும் முழுமையாக தீர்ந்துவிடும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு நாளாக நாளைய நாளானது இருக்கும். எனவே நாளைய நாளில் நீங்க பெருமாளை நினைத்து இந்த ஒரே ஒரு வழிபாட்டை மட்டும் நாளைய நாளில் செய்யுங்கள். அவ்வளவு நன்மைகள் நிச்சயமாக ஏற்படும். ஏகாதசி என்பது ஒரு சாதாரண நாளாக இருக்காது. இது நம்முடைய மனதுக்கு, உடம்புக்கு, கர்மத்துக்கு, வாழ்வுக்கு நேராக தாக்கங்கள் செய்யக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த ஒரு நாளில் பிரம்ம முகூர்த்தத்திலிருந்து மாலை நேரம் வரை பெருமாளின் சக்தி மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இந்த ஒரு நாளில் நம்ம செய்யப்படக்கூடிய ஜபத்தின் வழிபாடுகளும், தியானங்களும், உபவாசங்களும், தானங்களும், பூஜைகளும் இவற்றுக்கு பலனானது மற்ற நாட்களை விட இந்த ஒரு நாளில் 100 மடங்கு அதிகமாகவே நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். எனவே இந்த ஒரு நாளில் நம்ம பெருமாளை நினைத்து வழிபடும் பொழுது அவ்வளவு நன்மைகள் நம்மளை தேடி வரும். நம்ம நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமானது நிச்சயமாக ஏற்படும். இதுவரை நீங்க அனுபவித்த கஷ்டங்கள் எதனால் ஏற்பட்டது தெரியுமா? ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் சில நேரங்கள் சோதனைகள், கடன் பிரச்சனைகள், மன அழுத்தங்கள், உறவுக்குள் பிரச்சனைகள், வேலையில நிம்மதி இல்லாமல் இருப்பது, வருமானம் சரியாக வராமல் இருப்பது, இது எல்லாம் கடந்த கால கர்மங்களாக நிச்சயமாக இருந்திருக்கும். அந்த கர்மங்கள் எதுவும் செய்யாமல் உடனே அகற்ற முடியாது. ஆனால் சர்வ ஏகாதசி நாளில் பெருமாளை நினைத்து ஒரு மந்திரத்தை நம்ம கூறி வந்தோம் அப்படின்னா கர்ம வேகமே குறைந்துவிடும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு நாளாக நாளைய நாளானது இருக்கும். எனவே நாளைய நாளில் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்க கூறி பாருங்க, அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். இந்த ஏகாதசி நாள்ல பெருமாளுக்கு சொல்ல வேண்டிய மந்திரங்கள், ஒவ்வொரு மந்திரங்களையும் நாளைய நாள்ல நம்ம பெருமாளுக்கு கூறும் பொழுது அவ்வளவு நன்மைகள் நம்மளை தேடி வரும். நம்மளை நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நமக்கு நன்மைகளானது நடக்கும். ஆனா இந்த ஒவ்வொரு மந்திரங்களையும் நாளை நம்ம பெருமாளுக்கு கூறும் பொழுது உச்சரிப்பு சரியாக கூற வேண்டும். இதனை பார்த்து கூட கூறலாம், இருந்தாலும் இதனுடைய உச்சரிப்பு சரியாக இருக்க வேண்டும். மந்திரங்களை கூறும் பொழுது கோபப்படக்கூடாது, பொறுமையாக இருக்க வேண்டும். எந்த விதமான கெட்ட எண்ணங்களும் நம்முடைய மனதிற்குள் இருக்கக்கூடாது. முழுக்க முழுக்க பெருமாள் பகவானை மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை கூற வேண்டும். பெருமாளை நினைக்காம இந்த ஒரு மந்திரத்தை கூறி வந்தீங்க அப்படின்னா இதனால எந்த விதமான பயனும் இல்லாமல் போய்விடும். எந்த விதமான கெடுதல்கள், பொறாமை எண்ணங்கள் இது உங்களுடைய மனதிற்குள் நாளைய நாளில் நிச்சயம் இருக்கவே கூடாது. இதை எங்க வைத்து சொல்லணும் அப்படின்னா மாலை நேரத்தில் பெருமாள் கோவிலில் நின்று நீங்க கூற வேண்டும். நின்று கொண்டு கூற வேண்டும். அமர்ந்து கொண்டு கூறுவதை விட பெருமாளுக்கு நின்று கொண்டு நீங்கள் கூறும் பொழுது இதனுடைய சக்தி அதிகமாகவே இருக்கும். கோவிலின் உள்ளே ஒரே ஒரு துளசி மலையை வாங்கி நீங்க கோவிலுக்குள்ள சமர்ப்பிக்க வேண்டும். அடுத்ததாக நெய் தீபம் இருக்கக்கூடிய இடத்திற்கு நின்று கூட நீங்க இந்த ஒரு மந்திரத்தை கூறலாம். நெய் தீபத்தை ஒரு இடத்துல ஏற்றுவாங்க அல்லவா, தீபம் முழுவதையும் ஒரு இடத்தில் ஏற்றக்கூடிய இடம் இருக்கும் அல்லவா, அந்த ஒரு இடத்தில் நின்று அங்கிருந்து நீங்க பெருமாளை பார்த்து கொண்டு உங்களுடைய 2 உள்ளங்கைகளையும் நன்றாக விரித்து வைத்து கொண்டு அதற்கப்புறம் இந்த ஒரு மந்திரத்தை கூறலாம். இப்படி கூறும் பொழுது அவ்வளவு நன்மைகள் நடக்கும். இந்த ஒரு மந்திரத்தை பெருமாளுடைய சன்னதியை நேரடியாக பார்த்து கொண்டு நீங்க கூறலாம். அவருக்கு செய்யக்கூடிய அபிஷேகங்கள், அவருக்கு ஏற்றக்கூடிய தீபங்கள், அதனை பார்த்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது அவ்வளவு சக்திகள் உங்களை தேடி வரும். எனவே இந்த ஒரு மந்திரத்தை இப்படி கூறி பாருங்கள், அவ்வளவு நன்மைகளானது ஏற்படும். இந்த ஒரு மந்திரத்தை நீங்க 108 முறைகள் கூறலாம். 108 முறைகளை கூறும் பொழுது அதிக பலன்கள் உங்களை தேடி வரும். நேரம் இல்லாமல் இருப்பவர்கள் 27 முறைகளாவது நீங்கள் நிச்சயம் நாளைய நாளில் இந்த ஒரு மந்திரத்தை கூறிவிடுங்கள். இது அவ்வளவு சக்தியை உங்களுக்கு நிச்சயமாக தேடி கொடுக்கும். இதுதான் இந்த ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை பேப்பரிலோ இல்லைன்னா ஸ்கிரீன்ஷாட்டோ எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஓம் நமோ நாராயணாய சர்வபாப விநாசனாய சர்வ மங்களம் தா பவஸ்வாமி சர்வேசாம் சர்வேசாம் ஹரே நமக. இதுதான் இந்த ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்க கூறி பாருங்கள், அவ்வளவு நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். இந்த ஒரு மந்திரத்தை மெதுவாக உங்களுடைய பிரச்சனைகளை மனதில் வைத்துக்கொண்டு கண்களை மூடிக்கொண்டு அரை நிமிடம் தியானித்து அதற்கு பின்பு இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் கூற ஆரம்பியுங்கள். அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்படும். ஏன் இந்த ஒரு மந்திரம் இவ்வளவு சக்தி வாய்ந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி அனைவருக்குள்ளேயும் இருக்கும். இந்த ஒரு மந்திரத்தில் உள்ள விநாசனாய என்கின்ற வார்த்தையானது பாவங்களை கரைக்கக்கூடிய சக்தியை நமக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இந்த சர்வ ஏகாதசி நாள், மாசி மதத்துல வரக்கூடிய சர்வ ஏகாதசி நாள்ல பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது அவ்வளவு நன்மைகள் ஏற்படும்.
மங்களம் தா என்றால் எல்லா நல்லதையும் தருவாயாக என்று வேண்டுதலாக இருக்கும். இந்த ஒரு மந்திரத்தை ஏகாதசி நாளில் நம்ம சொல்லும் பொழுது இதனுடைய சக்தி 1000 மடங்கு அளவுக்கு நமக்கு நன்மைகளை உருவாக்கி வைக்கும். அந்த அளவுக்கு ஒரு சக்தியை கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக நிச்சயமாக இருக்கும். வீட்டில் பூஜை அறையில் நம்ம பெருமாளை வழிபடணும் அப்படின்னா பூஜை அறையில சில செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கு. ஒரே ஒரு சிறிய தீபம், நெய் தீபமாக இருந்தால் சிறப்பானதாக இருக்கும். ஒரு தீபத்தை ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள். ஒரே ஒரு பச்சை துளசி இலைகளை வைத்துக் கொள்ளுங்கள். ஒரே ஒரு துளசி இருந்தாலும் போதுமானது. அதையும் நீங்கள் அந்த இலைகளை நீங்கள் வைத்துக்கொண்டு பெருமாளின் நாமங்கள் ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற நாமத்தை 54 முறைகள் நீங்க சொல்லி வரணும். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் ஏற்படும். 4 சர்க்கரை வகை உண்டை உங்களுடைய நைவேத்தியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். பெருமாளுக்கு 4 இனிப்பாக இருக்கக்கூடிய 4 நைவேத்தியங்கள், அதனை நீங்கள் பெருமாளுக்கு நீங்க நைவேத்தியமாக படைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் மன பிரார்த்தனையை மனதோடு சொல்லிக் கொள்ளுங்கள். சொல்லிக்கொண்டு இந்த ஒரு செயலை செய்து பாருங்கள். அவ்வளவு நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். பணமானது வீட்டில் குவிய செய்ய வேண்டிய சில செயல்கள் இருக்கிறது. நாளை மாலை வீட்டில் செய்யக்கூடிய இந்த ஒரு செயலானது மிகவும் ஒரு சக்தி வாய்ந்ததாக இருக்கும். இதற்கு தேவையான பொருட்கள் கல் உப்பு, துளசி இலை, பீரோவில் இருக்கக்கூடிய முக்கியமான நிதி பொருட்கள், இது மட்டும் இருந்தால் போதும். நாளைய நாளில் இந்த ஒரு செயலை எளிதாக செய்து விடலாம். இதற்கு செய்ய வேண்டிய ஒரு முறையானதற்கு கல்லுப்பை சிறிது காகிதத்தில் வைத்து அதன் மீது ஒரே ஒரு துளசி இலைகளை வைத்து அதை மடித்து பீரோவில் இருக்கக்கூடிய பணம் இருக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் வைத்து விட்டால் போதும். இதனால் நெற்றி உயரத்தில் பெரியவர் நேராக பார்க்கக்கூடிய ஒரு இடத்தில் நீங்க வைக்க வேண்டாம். சிறிதளவு கீழே இல்லைன்னா யாருக்கும் எட்டாத ஒரு உயரத்தில் நீங்க இந்த ஒரு காகிதத்தில் சுருட்டிய கல்லுப்புடன் வைத்திருந்த அந்த துளசி இலைகளை வைக்க வேண்டும். இதனை வைப்பதினால் வீட்டில் பணமானது நின்று சேரும். செலவானது குறைந்துவிடும். கண்ணெதிர்ப்பானது குறைய ஆரம்பிக்கும். உழைப்புக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு தேடி வரும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு நாளாக இருக்கும். இந்த ஏகாதசி நாளில் நம்ம மாலை நேரத்தில் செய்யக்கூடிய பூஜைகள், கோவில்ல நெய் தீபத்தை ஏற்றி வழிபடலாம். துளசி மாலைகளை பெருமாளுக்கு நாளைய நாளில் நீங்க சமர்ப்பிப்பதனால் உங்களுடைய வேண்டுதல்கள், உங்களுடைய நிறைவேற்றுதல்கள் அனைத்தும் நிச்சயமாக நாளைய நாள் உடனே நடந்துவிடும். மந்திரத்தை 108 முறைகள் நீங்க சொல்லி வழிபடலாம். கோவிலில் ஒரே ஒரு சிறிய தானம் மட்டும் நீங்கள் செய்ய வேண்டும். அதுவும் ஒரு ரூபாயாக இருந்தாலும் கூட போதுமானது. எனவே இந்த ஒரு தானத்தை நீங்க செய்வது இன்னும் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். கோவிலின் வெளியே வரும் பொழுது கிருஷ்ணா என்று சொல்லிக்கொண்டு அந்த வாசல் படியை நீங்கள் தாண்டி வர வேண்டும். இதனை மட்டும் நாளைய நாளில் நீங்க செய்து பாருங்கள். அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். நாளை நீங்க செய்யும் இந்த ஒரு வழிபாட்டால் ஏற்படக்கூடிய நன்மைகள் எப்படி தெரியுமா இருக்கும்? பாவ பறிப்பு, மன கஷ்டங்களின் முடிவு, கடனானது குறைவு, கண்ணெதிர்ப்பு நீக்கம், வீட்டில் அமைதி, வருமானம் உயர்வு, வாழ்வில் முன்னேற்றம், குடும்பத்துல நல்ல மாற்றங்கள், இவையெல்லாம் நாளைய நாளில் நிச்சயமாக ஏற்படும். எனவே இதனை மட்டும் நாளைய நாளில் நீங்க செய்து பாருங்க. அவ்வளவு நன்மைகள் நிச்சயமாக ஏற்படும். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமாட்சி சங்கர, மகாபிரிவா சரணம். நன்றி, வணக்கம்.